என்ன பாடிருக்காங்க? ஏண்டா நாளிலை பொந்தலடி நடுவில் ஒரு காலடி கூறாமல் ஒரு என்னடி சொல்லடி ஒன்னத்தாடி கேட்கிறியடா? அது என்னன்னு உனக்கு தெரியுமாடா? அதுதான்டா 8.25 லட்சமே எமண்டர் பரியே மட்டில் பரிமை வாகனமே முட்டை மேல் கூரையிலாவிடே குலராமன் தூதுவனு. யாரு வந்து யாரை பார்த்து என்னடா சொல்ற? 8.25 லட்சம் என்பது அவலட்சணம். எமண்டர் பரி எமண்டர் வாகனம் எரும மாடு மட்டில் பரிமை வாகனம் அட கழுதையே முட்டை மேல் கூரையிலாவிடே குட்டிய சுவரே குலராமன் தூதுவனே ஸ்ரீராமனுக்கு தூதுவன குரங்கு. யாரு வந்து யாரை பார்த்து என்னடா சொல்ற? அது உனக்கு என்ன தெரியுமாடா? அதான் ஆறா கிடையா சொல்லுடா. சொல்லுடா சொன்னாரு. இந்த உலகத்துல எவ்வளவு பெரிய கவி உடமை இருந்தா கூட ஓசிகள் கவி வாங்கி இப்ப கை தெரியுங்க. இதுக்கு ஒரு கவியா அப்பத்தி நம்ம அவர் சொன்ன கவி நீங்க எடுக்கல. நீ சொன்ன கவியா சின்ன கவி வெளியாகா. இப்ப நான் என்ன சொல்றேன்? பள்ளியும் தில்லையும் கறந்துமே கண்ணீர் விட்டா பள்ளியும் தில்லையும் கறந்துமே கண்ணீர் விட்டால் உள்ளது நொல்லையாகி ஓரடி ஆழம் பாய்ந்து பள்ளி வந்து முட்டையிட்டு பாம்பு வந்து அடையாச்சியம் பாட்டினாங்களா. அது இவன் சொல்லிக்க பாருங்க எப்படிப்பட்ட பாட்டு. ஓசியில் பொடி வாங்கி நாசியில் போட்டால் காசிக்கு போனால் உன்னை பிடிச்ச கரும தீராது. அவர் வாதித்தாப்ல கரைதனில் பொடி வாங்கி மனிதனை வைத்துக் கொண்டு கரைதனில் பொடி வாங்கி மனிதனை வைத்துக் கொண்டு கேட்பவருக்கு இல்லை என்று சொன்னா நீ கேள்வி கட்டு போவாயினா. ஆனா ஒரு விஷயம் தெரியுமா? நல்ல கவி பேசுறீங்க. இந்த பாம்பாடி சித்தர் இருக்காரு அழகினி சித்தரை பார்த்து சரி எப்படி ஏன்டா அறிவேட்டனை போற யாரு சொன்னது? என்ன கவி கேட்டேன் சொல்றேன் கேளுங்க. எப்படிங்க பாம்பாடி சித்தர் அத என்ன கவி கேட்டேன் கேட்டாரா? என்னது சொல்றேன் சொல்லுங்க. ஏன்டா அப்படி இருக்க? அவர்தானா? இல்ல மறுபடி ஊதி இருப்பார்ல. இல்ல கேட்கிறேன் சொல்லுங்க. அப்படினாக்கா சரி இருக்கட்டும். நிறைய கவி பேசலாம். நிறைய படினாங்க. ஏன்னா கவி மலையில 1000 சிறப்பு. நான் அதாவது நீங்க டீன்னு சொல்லணும் நான் டான் சொல்லணும். அது வந்து ரெண்டு டாடி ஆகி போயிரும். ரெண்டாவது சொன்னதை நம்ம விடக்கூடாதுல்ல. அதாவது பாம்பாட்டி சித்தர் வந்து யார பார்த்து கேட்டாரு? அழுகினி சித்தரை பார்த்து என்ன சொன்னாரு? பருப்போடும் பரந்த மனதோடும் நீ பசுனை போட்டு உண்ணுகிறாய். என்னடா பசுனை? ஏய் ஒன்னே தாண்டா. கோபப்படாம சொல்லுங்க. அதுக்கெல்லாம் வேலை இல்ல. சரி நான் ரொம்ப நல்ல பிள்ளை. ஆமா அப்பெல்லாம் பேசவே மாட்டேன். அப்படி நீங்க பேச மாட்டீங்க. ஆத்தாடி நாரதருக்கு ரொம்ப மரியாதை. உன்னைய பார்த்து நான் சாவித்திரிக்கு சிலையா அடிச்சு விட்டாங்க. பெரிய செவாலிய சிவாஜி கடிச்சாரு. அதுக்காக சொல்லி நீங்க கோபப்படாது சொல்ல முடியுமா? பருப்போட மறந்த மனதோடும் நீ பசுனை போட்டு உண்ணுகிறாய். ஆனா என்னடா? எதுக்குடா? உன்னை நெருப்பிலே கொளுத்து விட்டால் சரி நீ நீராய் போவாய். என்னடா சொல்றா? அவங்க சொன்னாங்க ஒரு பாட்டு. நந்தவனத்தில் ஒரு ஆண்டி அவன் 4 மாயமாய் குயவன வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி மெத்த குத்தாடி குத்தாடி போட்டோட தாண்டி அடி கவி சரியில்லை. எப்படியா போயிடக்கூடாது அப்படின்னா கவி சரியில்லை. அதனாலதான் நம்ம பெருமையா பேசிக்கிட்டு. நான் கேட்கிறேன் விஷயம் பேசுறீங்க தொட்டு பேசுறீங்க. நான் எதை பேசுறான்னு தொட்டு அப்படியே வந்துகிட்டே இருக்கீங்களே. நம்மளுக்கு நீங்க படிக்கிறோம் சரியா வந்துகிட்டே உங்களை பற்றி ஒரு கேள்வி கேட்கறீங்க. கேள்வி நீங்க கேட்கறீங்க நல்லா கேட்பேன். ஆனா மறுப்பு கேள்வி நான் கேட்பேன். ஒரு விஷயம் கேட்கணும் வந்தாச்சு. சரிங்க நல்ல விஷயமா கேட்கணும். நல்லது நான் நல்லா கேட்பேன். ரொம்ப நல்லா கேட்பேன். நான் நல்லா கேட்பேன். நாகரிகம் தவறாம அடிப்படை பேச்சு என்ன அர்த்தம்? கேள்வி கேட்போமா நாடகத்தை? அப்ப இது வரைக்கும் கேட்டது இது வரைக்கும் வந்து அதெல்லாம் கேள்வி. இது சும்மா ஒரு சின்ன புள்ளி. சின்ன புள்ளி. ஆமா பார்த்து வள்ளிக்கு புள்ளி இல்லாம போயிடாம வள்ளிக்கு புள்ளியோட இருக்கிறதுனாலதான் வள்ளின்னு பேரு. அதனாலதான் புள்ளி இல்லைன்னா அதுக்கு சிறப்பே கிடையாது. அந்த புள்ளி கட்டு போறோம் நாடகத்து முக்கிய புள்ளியே நான் தான். நீங்க ஆமா சின்ன புள்ளியெல்லாம் பெருமுடி ஆக்குறது யாரு? சொல்ல மாட்டீங்களா? ஆய மூட போகும்போது யாரு சிரிக்கிறது? சொல்லு கருத்தனமா அதை முன் வச்சு பேசுவோம். பழமொழியா விளக்கமா புராணமா அடிப்படையா அறிவியலா எந்த கோணத்துல பேசுறேன். எதை பேசினாலும் பேசிக்கிட்டு வரீங்க. ரொம்ப சந்தோஷம். சரி நாடகம் நடக்கக்கூடிய நாடகம் என்ன? வள்ளி திருமணம் புராண நாடகம். வள்ளி திருமணம் ஸ்ரீ வள்ளி திருமணம். ஆமா வள்ளி திருமணம் நடத்துற கதாநாயகர் முருகப்பெருமான். கதைக்கு நாயகர் உங்க அப்பா நம்பி மன்னன். மாலையை போட்டு முடிச்சிருந்தோம்னா அப்ப நாடு செழிக்கவன் பாடிட்டு காசு கூட மொத்த நீ அவர் திட்டவே கூடாது. அவர் நம்மளுக்கு ஆதரவா பேசிக்கிட்டு இருக்காப்ல. மாலையை மாத்தி முடியலன்னா முடிச்சிட்டு காசை வாங்கிட்டு போங்க. நம்மளுக்கு யாரு கொடுப்பாங்க? பாத்துக்கிட்டியா? எனக்கு ஒரு ஆள் இருக்கு.
எப்படி தலை இதுக்கு தான் போற ஊர்ல ஒரு ஆள் சொல்ல நான் தலைக்கு 100 ரூபாய் கொடுத்து நீ கூட்டியாரதுக்கு நீ 200 ரூபாய் கொடுத்து கூட்டிட்டு வந்திருக்கீங்க எங்க உட்கார்ந்திருக்க சரிங்க சார் இப்ப நான் உங்களை கேக்குறேன் இப்ப வந்து நாடகத்துல வள்ளிகிரும நாடகத்துல கதாநாயகன் முருகபெருமான் எங்க அப்பை நம்பி பண்ணிருக்கீங்க இப்ப மும்மூர்த்திகள்ன்றது யாரு சார்? சிவன் பிரம்மா விஷ்ணு இவர்கள் மும்மூர்த்திகள் இன்ன வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆக சிவன் பிரம்மன் விஷ்ணு ஆமா 3 பேர் மும்மூர்த்திகள். சரி மூவேந்தர்கள்ன்றது யாரு? மூவேந்தர்கள் என்பது சேரன் சோழன் பாண்டியன் இவர்கள் மொத்தம் 3 வேந்தர்கள். ஆக 3 பேர். நான் உங்கள்ட்ட என்ன கேக்குறேன் அப்படின்னா சரி சிவபெருமானுடைய வேலை என்ன? சிவனுக்கு அடிக்கக்கூடிய வேலை. சிவனுக்கு அடிக்கக்கூடிய அடிக்கிறது. பிரம்மனுக்கு படைக்கிறது. உங்க அப்பா படைப்புக்கு அது. ஆமா உங்க பாண்டிய நாராயணனுக்கு அவர் எல்லாத்தையும் காக்கிற வேலை காக்கக்கூடிய என்ன கேக்குறேன் அப்படின்னா என்னமா ராதே பொதுவாவே பிறப்புன்னு ஒண்ணு இருந்தா இறப்புன்னு ஒண்ணு இருக்கணும். கண்டிப்பான ஒண்ணு உண்டு இருக்கும்ல. எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் எல்லோருக்கும் சமமானது பிறப்பும் இறப்பும் அப்படின்னு நம்ம முடிச்சோம்ல. சரி ஒரு மனிதன் பிறக்கணும் அப்படின்னா ஒரு குழந்தையாகப்பட்டது ஒரு தாயாக வயிற்றுல 10 மாதம் இந்த கருவறையில சுமந்திருக்க பெற்றிருக்கக்கூடிய தாய் அந்த தாய் வயிற்றுல இருந்து ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா சரி பிரசவம்னு ஒண்ணு இருக்கும். இந்த பிரசவம்ன்றது ஏன் பேர் வந்துச்சு? பிரசவம் நடத்தான் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கும் பொழுது இறந்து பிறக்கிறார் மறுபடியும் அதனால அதுக்கு பேரு பிரசவம் அதுக்கு பேரு அப்படின்ற ஒரு பிரசவம் அப்படி இருக்கீங்களா. சரி பொதுவாவே ஒரு பெண்ணு வந்து கர்ப்பம் அடைந்தா இந்த குழந்தை பிறக்கிற நேரத்துல நம்ம மருத்துவத்துக்கு போவோம். ஆமா மருத்துவத்துக்கு போவோம். ஒரு நாட்டு வைத்தியம் அப்படின்ற மாதிரி அந்த காலத்துல எல்லாம் வந்து வயதானவங்க வந்து பிரசவம் பார்ப்பாங்க. சரி இது வந்து ஒரு தனிப்பட்ட விஷயம் உண்டு. இது ஒரு பொதுவான கருத்து. ஆமா ஆனா நான் என்ன சொல்றேன் அப்படின்னா இந்த மும்மூர்த்திகள முதல் மூர்த்தி நீங்கல்ல இந்த முதல் மூர்த்தின்றது யார சொல்லுங்க? சிவபெருமான். நீங்க அப்பேற்பட்ட சிவபெருமானே சரி ஒரு பெண்ணுக்கு போய் பெண்ணா மாறி பிரசவம் பார்த்தாரு. யார் பார்த்தது? சிவபெருமானாகப்பட்டவர் பெண்ணா மாறி பிரசவம் பார்த்த இடம் எங்க? அது யாருக்கு? இப்ப எதுக்கு நீங்க அங்க சுத்தி இந்த கேள்வி நீங்க முன்வைக்கிறீங்க? அருவம்ல காரணம் இல்லாம நான் கேட்க மாட்டேன். நான் விட மாட்டேப்பா மாட்டேன். நான் இன்னைக்கு பேசக்கூடிய பெருமை இருக்கட்டும். கால இந்த கயிறோட கட்டிச்சு வச்சு உரிச்சுக்கிட்டே சேர்ந்து உரிப்போம். அப்படியா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆடு உரிக்க போறீங்க அப்படியா? வெங்காயத்தை உரிக்க மாட்டேன். போமா மாதிரி போமா பேசுற வச்சு ஒரு கேட்டி இல்ல. உலகத்திற்கு ஆரம்பத்தை சொன்னீங்க 63 நாயன்மார்கள் சிவனை தொடர்ந்து பொறுமை செத்தவர்கள். என்னைக்காவது சிவனாகப்பட்டவர் எத்தனை ரூபம் எடுத்துக்காரு? பெண்ணா மாறினாலும் எங்கேயாவது புராணம் இருக்கா? புராணத்தை தகவல் இருக்கா? அப்படி பாத்தீங்கன்னா எங்க இருக்கு? எதுக்கு இப்படிப்பட்ட பெருமை? ஏன் மாறலையா? இந்த உலகத்திலேயே எல்லா விட பெருமையாகப்பட்ட ஈசன் அடியவர்களுடைய கர்மைக்கு இறங்கி அவர்களுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய ஆள். ஆக பெண்ணா மாதிரி பிரசவம் எங்க பார்த்தா நினைக்கிறீங்க? ஆரம்ப காலகட்டத்தில் உறையூர தலைநகராக கொண்டு ஆண்ட பெருமையான ஒரு மண்ணை இருக்கக்கூடிய இடத்துல சம்பவம் இழந்த இடம் தனகுத்தன் அவருக்கு பேரு. அது ஒரு வணிக வியாபாரி. இந்த வியாபாரியுடைய மனைவி பேரு ரத்னாவதி பேரு. இந்த அம்மா என்ன பண்ணிருக்கு? பிரசவத்துல இருக்காங்க. அப்பதான் தன்னுடைய தாயாருக்கு அழைப்பு கொடுக்குறாங்க. அம்மா பிரசவத்துல இருக்கு, எனக்கு கூட மாட ஒத்தாசை நல்லா இருக்கு. பிரசவம் முடிஞ்சு குழந்தை பேர் வைக்கிற வரைக்கும் கூட இருமான அழைப்பு கொடுக்க அம்மாவுக்கு தகவல் போயிடுச்சு. அம்மா வர்றாங்க. வர்ற நேரம் பார்த்தா காவிரியில வெள்ளப்பெருக்கு போயிட்டே இருக்கு. இந்த வெள்ளத்தை தாண்டி அம்மாவால போக முடியல. இங்க பிரசவ வழி அதிகமாயிட்டே இருக்கு. தாய் இனி வர முடியல. அப்பதான் பார்த்தாராம் எல்லா வல்ல ஈசன் ஒரு அடியவர்களுக்கு இறங்கக்கூடியதான வழிபாடு. இந்த உலகத்துல அந்த பெண்ணுடைய பிரசவ வழியை பார்த்து இவரால் மனம் பொறுக்க முடியல. தாய் வர முடியாத சூழ்நிலையில ஆத்திர வெள்ளம் ஒரு நாள் வர முடியாம நிக்கிறா. இங்க பிரசவ வழியை பிடிக்கிறது ஒரு பெண்ணு. இந்த பெண்ணுக்காக அந்த தாயுடைய வடிவத்திலேயே யாரு இந்த பிரசவத்துல துடிக்கக்கூடிய அந்த பெண்ணுடைய தாயார் வடிவத்திலேயே ஈசன் வருகிறார். ஈசன் வந்து அந்த பெண்ணுக்கு தேவையான அத்தனை உபகரணங்களை செஞ்சு பெருமையான இடத்துல குழந்தை பெற முடியும் தட்டி அந்த குழந்தையை பெற்றெடுக்கிற வரைக்கும் உறுதுணையாக இருந்தார். அப்ப வெள்ளப்பெருக்கலாம் முடிஞ்ச பின்னால இந்த உண்மையான தாய் அங்க வந்து பார்த்தா இங்க ஒரு தாய் இருக்கு. அப்ப வந்தது யாரும் தெரியாம இருக்கும் பொழுது ஈசன் திருவடியிலே காட்சி கொடுத்து பெருமை சேர்த்தார். ஆக ஒரு பெண்ணினுடைய பிரசவத்திற்காக தாயாக மாறி வந்து பெருமை சேர்த்தனால அந்த சுவாமியுடைய பேர் என்ன தெரியுமா? தாய்மானவர் பேரு. எங்க இருக்காரு தெரியுமா? இன்னைக்கும் திருச்சியிலே தாய்மானவர் சுவாமியுடைய ஆலயத்துல இப்படிப்பட்ட சம்பவம் பெருமையான ஒன்று. ஏன் ஒரு பெண்ணுடைய பிரசவத்தினுடைய வழியை தாங்க முடியாம ஈசன் அருள்கருணை கொண்டு தாயாக மாறி நின்றார். அதனால இன்னைக்கும் சுகப்பிரசவம் அடையணும் ஒரு பெண்கள்லாம் நேர்த்தி கடன் வச்சானா அந்த கோயில் போகக்கூடிய வழிபாடு இருக்கு. எங்க? திருச்சி தாய்மானவர் சுவாமி ஆலயத்துல இருக்கா இல்லையா? உண்மையை சொன்னா எதிரியா இருந்தாலும் ஏத்துக்கோ. இது சரியாக்கா? சரியா ஏத்துக்கிறீங்களா? நான் கேக்குறேமா? அப்பா சொல்லி நீங்க கவனம் வந்தீங்க. என்ன தடவை வச்சிருக்கீங்க? திணையா? திணையில மொத்தம் 5 திணை வாங்க. இங்க இருக்கக்கூடிய திணை வந்து 2 திணை. ஒன்று கருந்திணை, மற்றொன்று செந்திணை. செந்திணை. ஆமா. கருந்திணை அப்படியே எங்கள் உணவு இருக்கு. செந்திணைனா முருகபெருமானுடைய படைப்பு இருக்கு. முருகனுடைய படைப்புகள் படைக்கிற பெருமை சேர்க்கிறீங்களா? இப்ப முருகன் அப்படின்னா எப்படி அடையாளப்படுத்துவீங்க? முருகன் அப்படின்னா வேளாண்
தானே உண்மை? ஆமா. அதே சமயத்துல சேவல் இருக்கும், மயில் இருக்கும், வேலாயுதம் இருக்கும். ஆதிபரா சக்தினா எதை வச்சு நீங்க சொல்லுவீங்க? ஆதிபரா சக்தினா வந்து சூலாயுதம் இருக்கும். சரி. ஆ. இப்ப பெருமாள் எப்படி சொல்லுவீங்க? பெருமாள்னா சங்கு சக்கராயுதம் இருக்கும். யார் வச்சிருக்கா? பெருமாள் அவங்க பாட்டி நாராயணே. சங்கு சக்கர யார்கிட்ட இருக்கு? பெருமாள் கையில இருக்கும். அதான் உண்மை. ஆம். இப்ப நான் கேட்கிறேன், பெருமாளுடைய அவதாரம் ராமாயணத்துல என்ன கதாபாத்திரம்? அது ராம அவதாரம் தான். ராமன் தானே? ஆமா. பெருமாளாகப்பட்டவர் ராமனா வந்தாரு. ஆமா. ஆதிசேஷனாகப்பட்டவர் லட்சுமணன் வந்தாரு. ராமாயணத்துல கேக்குறீங்க? ராமாயணத்தை கேட்கிறேன். சரி, ராமாயணத்துல ராமனா தானே வந்தாரு. அதான் கேட்கிறேன். ராமாயணத்துல பெருமாள் ராமரா வந்தாரா? ஆமா. ஆதிசேஷனாகப்பட்டவர் லட்சுமணன் வந்தாரா? ஆமா. தானே கதை. ஏன் கதை? ராம லட்சுமணா அவங்க ரெண்டு பேரும் வந்தாச்சு. சரி. இந்த சங்கின் சக்கரமும் யாரா வந்தா? ராமாயணத்துல. ரொம்ப கவனமா இருக்கு. அப்படியே யாராவது அது ஒண்ணும் பண்ண முடியாது. படுக்க போடுங்கன்றீங்க. உலகத்திலேயே எவ்வளவு பெரிய காளியா இருக்கட்டும், முருகனா இருக்கட்டும், கருப்புசாமியா இருக்கட்டும், எல்லாத்தையும் கட்டுப்படுத்திதான். மதுரை வீரனை ஒண்ணுமே பண்ண முடியாது. மதுரை வீரன் அவரா நடத்த அதனால அங்க பக்கத்துல போக இந்த மதுரை வீரன். ஏய் பேச மக்கள் சொல்லுவா. சரி, என்னாச்சு? அது பூரிகாலி புதிய வளம் இருக்குது. அதாங்க ஒரு எம்கேஆர் இருக்காப்ல, அவங்க ரசிகர். ஆமா, வணக்கம் வணக்கம். சரி சரி. நல்ல ரசிகர். சொல்லுமா. இந்த ராமாயண அதாவது ராமன் வந்து பெருமாள் அவதாரம் எடுத்தது. சரி. இந்த ஆதிசேஷன் சொல்லக்கூடியது லட்சுமணனுடைய அவதாரம் எடுத்தது. லட்சுமணன் தான் ஆதிசேஷன். அது எல்லாருக்கும் தெரிஞ்சது. இன்னொன்னு என்ன சொன்னீங்க அப்படின்னா பரதே சத்ருகன். நீங்க கேட்டது சங்கு சக்கராயுதம். இந்த சங்கு சக்கர யாரா வந்தாலும் கேட்கிறேன். யார் அவதரித்தார், யாராக அவதரித்தார் அப்படின்னா ராமாயண காவியத்துல பரதன் சத்ருகனா அவதரிச்சாங்க. உண்மை தெரியுமில்ல? உண்மை. எதுக்கு இவங்க அவதரிக்கணும்னு கேட்கிறேன். யாராக அவதரிச்சாங்கன்னு கேட்டுட்டு மறுபடியும் எதுக்கு அவதரி ஒரு அவதாரம்னா காரணம் இருக்கணும்ல. எதுக்கு வந்தாங்க? இப்ப ரொம்ப புறமா சொல்றமா. சரி சரி, காரணம் சொல்லுங்க. இப்ப பாண்டவர்கள் வந்தாங்க. பாண்டவர்கள் காடு மலையெல்லாம் சுத்தி வரும்போது குறிப்பிட்ட இடத்துல தண்ணி தாங்க தீர்க்க முடியல. ஒரு தண்ணியை உண்டாக்க சொல்லி அர்ஜுனன் தேடி பார்த்து ஒரு தண்ணியை உருவாக்கினாரு. அது அர்ஜுனன் உருவாக்கப்பட்ட ஆறு அப்படின்னு இருந்துச்சு. அடுத்து கமண்டலத்தில் வைக்கப்பட்ட அகத்திய முனிவராகப்பட்ட வச்சிருந்த தீர்த்தத்தை வெளியில கொண்டு வந்தாரு. அதனால அதுல இருந்து வைத்ததை வெளியே கொண்டு வந்து வைப்பாருன்னு பேரு. இங்கிட்ட அர்ஜுனாரு, இங்கிட்ட வைப்பாரு. ரெண்டு கங்கைக்கு சமம். இரண்டு கங்கையும் ஒன்னா இருக்கிறதுனால அங்க குடிகொண்டார் மாறி, இரு கங்கை குடியிருக்கூடிய இடத்துல இருந்தா இருக்க குடி மாறின்னு பேரு. அதெல்லாம் நிறைய இருக்கு. புரியா இருக்கா? காரணம் அப்படி உருவாகுதா? இது சிறப்பு. அது போல இதுக்கு என்ன காரணம்னு கேட்டேன். அதாவது இங்க சொன்னது என்ன அப்படின்னா சங்கு சக்கராயுதம் ராமாயண காவியத்துல என்ன அவதாரமா வந்ததுன்னா பரதன் சத்ருகனால வந்தாங்க. சரி. அது எப்படி வந்தாங்க, ஏன் வந்தாங்க அப்படின்னா பொதுவாவே வந்து இப்ப நம்ம தூங்க போறோம் அப்படின்னா நித்திரையில இருக்கோம் அப்படின்னம்னா இப்ப நம்மளுக்கு ஒரு இந்த பொன்பொருள் எல்லாம் போட்டிருக்கோம்ல, இந்த பொன்பொருள் எல்லாம் வந்து இடையூறா இருக்க கூடாதுன்றக்காக நம்ம கலட்டி வச்சிருவோம். அதே போல உங்க பாட்டை நாராயண பெருமாள் பார்கடல்ல பள்ளி கொண்டிருப்பாரு. அப்ப ஆதிசேஷன் மேல படுத்திருப்பாரு. இவர் என்ன செய்யறாரு, ஒரு நித்திரையில சயன கோலத்துல இருக்கும் பொழுது அவர் கையில உள்ள சங்கு சக்கராயத்தை அப்படியே கலட்டி வச்சிருக்காரு. எது மேல? ஆதிசேஷன் மேல சங்கு சக்கராயத்தை கலட்டி வச்சிருக்காரு. அதுக்கு மேல இங்க பாதிகை என்று சொல்லக்கூடிய பாதிகை இருக்கு பக்கத்துல. அதுக்கு பக்கத்துல ஜடாரி என்று சொல்லக்கூடிய பெருமாள் தலையில வைக்கக்கூடிய ஜடாரி, இந்த ஜடாரி என்ற பொருள் இருக்கு. அப்படி இருக்கின்ற பொழுது